அடுத்த வீட்டு பெண்ணா நீ? அதனால்தான் உனக்கு ரோஷம் பொத்து கொண்டு வருகிறது. வீட்டுத் தோட்டத்தில் காய்த்த காயையோ பூத்த பூவையோ காணவில்லை என்றால் சாதாரணமாக சட்டென்று சந்தேகம் அடுத்த வீட்டு துஷ்ட குழந்தைகள் மீதுதான் ஏற்படும். கவலைப்படாதே. இங்குள்ள பூக்கள் அனைத்தையும் நீ பறித்து எடுத்துக்கொண்டாலும் அம்மா கொஞ்சமும் மனஸ்தாபப்பட மாட்டார்கள். அம்மாவுக்கு பெண் குழந்தைகள் என்றால் அத்தனை பிரியம் என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தான் அவன். அருணாவிற்கு வெக்கத்தினால் உடல் குன்றிவிட்டது. மறுத்து கூறியும் அந்த தோட்டத்திலே பூக்களை களவாடி போக வந்ததாக அல்லவா அவளை பற்றி அவன் எண்ணுகிறான் என்ற நினைவு அவள் மனதை உறுத்தியது. நான் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தேன், உண்மையிலேயே பூக்களை திருடிச் செல்ல அல்ல என்றாள். இதை கூறி முடிக்கும் முன் அவள் குரல் தழுதழுத்தது. அவள் துயரத்தை சட்டென புரிந்து கொண்டு விட்ட அந்த பெண்மணி, உன்னை அப்படி நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. அடடா, இந்த சின்ன விஷயத்திற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாயே, உள்ளே வாமா, கீழே விழுந்ததனால் அடிக்கடி பட்டெடுத்தான் பார்க்கிறேன், பிறகு போகலாம் என்று அழைத்தாள். பெருகி ஓட தயாராக நின்ற கண்ணீரை சமாளித்து கொண்டு அருணா பதிலுக்கு புன்முறுவல் செய்தாள். பிறகு வருகிறேன், நேரமாயிற்று, இருட்டப் போகுது என்றாள் சங்கோஜத்துடன். மறுக்காதே குழந்தாய், உள்ளே வா. முதலாக இந்த வீட்டிற்கு இன்றுதான் வந்திருக்கிறோம். வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்த இவ்வளவு நேரம் பொழுது எனக்கு சரியாக இருந்தது. பால் காய்ச்சி சாப்பிட எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தேன். அதற்குள் தோட்டத்தில் பூஜைக்கு கொஞ்சம் புஷ்பம் எடுத்து வருவதாக சொல்லிவிட்டு சிதம்பரம் இங்கே வந்தான். கொஞ்ச நேரத்தில் யாரோ அலறி பெரும் கூச்சல் போட்டதை கேட்டதும் என்னவோ ஏதோ என்று நடுங்கி போய்விட்டேன். தோட்டம் பல நாட்களாக கவனிப்பாரற்று கிடப்பதால் புல்லும் புதருமாக காலை வைக்க முடியாதபடி காடாகி கிடக்கிறது. ஆகட்டும், நாளை பொழுதுக்குள்ளே இதையும் செப்பனிட்டு சுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று விவரித்த அந்த மாது, வாமா, முதலாக இந்த வீட்டில் குடியேறி வாழ வந்திருக்கும் எங்களுடன் நீயும் கொஞ்சம் பால் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அழைத்தாள். அதற்கு மேல் மறுக்க முடியாது. அருணா அவர்களை பின்தொடர்ந்தாள். இன்று பகல் வண்டிக்குத்தான் நானும் சிதம்பரமும் இங்கே வந்தோம். என்னால் முடிந்தவரை வீட்டை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். ஏதிரா, இந்த அம்மா குப்பை கூலத்தின் நடுவே நம்மை கூட பால் சாப்பிட உபச்சாரமாக அழைத்து விட்டார்களே என்று நினைத்து கொள்ளாதே என்று அவள் கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள். வீட்டை நீங்கள் வைத்துக்கொள்ளும் அழகை அடுத்து விட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த பெண்ணை நாளைக்கு நம்முடன் சாப்பிட விருந்துக்கு அழைத்து விடலாம், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு மகன் சிரித்தான். அவனது ஹாஸ்யத்தில் ஈடுபட்டவன் தாயார், சிதம்பரம், உன் வாயை இன்னைக்கு ஒரு நாளைக்கு சித்த அடக்கி வையப்பா என்று கூறிவிட்டு அடக்க முடியாதவள் போல் கலகலவென்று நகைத்தாள். அதை கண்ட அருணாவிற்கும் சிரிப்பு வந்தது. கூடத்தில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து கொண்ட அருணா சுற்றும் கவனித்துவிட்டு, முழுவதும் நன்றாகத்தான் சுத்தமாக்கி விட்டிருக்கிறீர்கள். இதை பார்க்கிறவர்கள் 4-5 வருஷமாக பூட்டி கிடந்த வீடு என்றே சொல்ல மாட்டார்கள் என்றால் உவகையுடன். அப்பப்பா, பகல் பொழுது நாங்கள் இங்கே வந்த சமயம் நீயும் வந்திருந்தால் உள்ளே அடைந்து கிடந்த புழுதியைக் கண்டு அதிசயித்து போயிருப்பாய். ஏதோ புலி சிங்கம் வாழ்ந்த காடு போல் அவ்வளவு பயங்கரமாக காட்சியளித்தது என்று பரிகாசமாக பேசிய சிதம்பரம் முற்றத்தின் குரட்டின் மீது அருணா அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் பேசிய தோரணை, பழகிய முறை எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே அருணாவுக்கு பிடித்து போயின. அவனுடன் சமமாக உட்கார்ந்து பேச சங்கோஜமோ பயமோ அவளுக்கு ஏற்படவில்லை. இந்த வீட்டில் அன்னம்மாள் என்ற கிழவி ஒருத்தி வெகு நாட்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் திடீரென்று மரணமடைந்து விட்டார்கள். அதனால் இதில் ஏதோ பேய் குடியிருப்பதாக ஒரு பொய் வதந்தி இந்த கிராமத்திலே பரவி கிடந்தது. அதனால்தான் யாரும் இந்த வீட்டில் குடிவர துணியவில்லையாம் என்றாள் அருணா. இப்பொழுது எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது. நான் பின்னால் நடந்து வந்த சத்தத்தை கேட்டதும் அந்தி வேளையில் பேய்தான் புறப்பட்டு நம்மை பிடித்து கொள்ள வந்து விட்டதோ என்று பயந்து விட்டாய், அலறி கூச்சலிட்டு விட்டாய். அதுதானே உண்மையில் நடந்தது என்று கேலியாக கேட்டான் சிதம்பரம். உண்மை அதுதான் என்றாலும் அருணாவுக்கு அவனிடம் அதை ஒப்புக்கொள்ள மனம் வரவில்லை. ஏதோ கொடி ஒன்றை மிதித்து விட்டேன், பாம்பு என்ற பிரமையினால் அப்படி கத்தி விட்டேன். அதையோடைய எனக்கு பிசாசு, பேய் இவையெல்லாம் மீது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்தால் அந்தி வேளையில் இந்த தோட்டத்திற்கு வந்திருப்பேனா என்று சாதுரியமாக கேட்டாள். பளபளவென்று மின்னிய வெண்கல டம்ளரில் பசும்பாலை நிரப்பிக்கொண்டு உள்ளிருந்து வந்த சிதம்பரத்தின் தாயார் அதை அருணாவிடம் நீட்டினாள். சாப்பிடம்மா என்று உபசரித்துவிட்டு தொடர்ந்தாற்போல், நீ சொல்வது வாஸ்தவம் குழந்தாய். இந்த வீட்டில் ஒரு வகை பேய் சில மாதங்கள் வரை குடியிருந்தது. அந்த பேய் சாதாரண பேய்களை விட மிகவும் பொல்லாதது. எங்களை 4 வருஷ காலம் கோர்ட்டுக்கு இழுத்தடுத்து பொருள் நஷ்டமும் மனக்கஷ்டமும் கொடுத்து அலட்டி விட்டது அந்த பேய் என்றால் வருத்தம் தோய்ந்த குரலில். அருணா அதை கேட்டு விளங்காமல் விழித்து கொண்டிருப்பதை கண்ட சிதம்பரம், அம்மா, நீங்கள் கூடகமாக பேசுவது இந்த பெண்ணிற்கு புரியவில்லை. நான் விளங்கச் சொல்கிறேன் என்று இடைமறித்தான். பிறகு அருணா பக்கம் திரும்பி, அம்மா கூறுவது உண்மை.
4 வருஷ காலமாக இந்த வீட்டில் வியாஜ்யம் என்ற பேய் குடியிருந்தது வாஸ்தவம். இந்த வீடு மற்றைய சொத்துக்களுக்கு நாங்கள் உண்மையான வாரிசுகள் அல்லது இதற்கு போட்டியிட்ட எங்கள் பங்காளிகள் உண்மையான வாரிசுதாரர்களா என்பதை கோர்ட்டு நிச்சயிக்க 4 வருஷங்கள் சென்றுவிட்டன. அண்ணம்மாளின் மகன் வளர்ந்து பேரன் என்ற உறவு ஸ்தாபிக்கப்பெற்று சொத்து எங்கள் கைவசம் சட்ட ரீதியாக 2 மாதங்களுக்கு முன்புதான் கிட்டியது. தான் பார்த்திராத தனது புக்ககத்திற்கு முதலாக வந்து குடியேறப் போகிறோம் என்பதனால் அம்மா நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கொண்டு நேற்றுதான் ஊரை விட்டு புறப்பட இசைந்தார்கள். அண்ணம்மாள் எங்களுடைய அருமை பாட்டியார். அப்படியே பேய் உருவில் அவர்கள் அலைந்து கொண்டிருந்தாலும் அருமை பேரனை ஒன்றும் உபதிரவ வைக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியே ஏதேனும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க விரும்பினாலும் இந்த சவுந்தரம்மாளைத்தான் அவர்கள் பேய் உருவில் வந்து இம்சிப்பார்கள் என்றார். சிதம்பரம், நீ இப்படியெல்லாம் பேசினால் அந்த பெண் உன்னை பற்றி என்ன நினைத்து கொள்ளும்? அம்மா குழந்தாய், உன் பெயர் என்ன? இதுவரை பேச்சுவாக்கில் அதை கேட்கவே மறந்துவிட்டேன் என்றாள் சிதம்பரத்தின் தாயார். அருணா என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு பாலை பருக டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டாள் அருணா. வெளியில் விளக்கை பொருத்தி வைத்துவிட்டு வருகிறேன், சற்று இரம்மா அருணா என்று கூறியபடி சவுந்தரம்மாள் வாயில் பக்கம் சென்றாள். பாலை ஒரு வாய் பருகி முடித்த அருணா ஆச்சரியத்துடன் சிதம்பரம் பக்கம் திரும்பி, அண்ணம்மாள் பாட்டிக்கு நீங்கள் பேரன் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வீட்டிற்குள் குடி வருகிறவர்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டேன் என்று வியப்புடன் சொன்னாள். ஏன், என்னை பார்த்தால் அண்ணம்மாள் பாட்டியின் பேரன் போல் காணவில்லையா? நீ சொல்வது உண்மைதான். என் பாட்டி அண்ணம்மாளைப் போல் எனக்கு நீண்டு வளைந்த மூக்கு கிடையாது, மெல்லிய நீண்ட கழுத்தும் கிடையாது. பயப்படாதே, என் பாட்டியரை போல் இங்கிருந்தபடியே என் கழுத்து நீட்டி உங்கள் வீட்டு காரியங்களில் நான் தலையிட மாட்டேன் என்றான். அதை கேட்டு அருணாவிற்கு சிரிப்பு தாழ முடியவில்லை. உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தால் பொழுது போவதே தெரியாது போல் இருக்கிறது, சிரிக்க சிரிக்க பேசுகிறீர்களே என்று கேட்டு நகைத்து ஓய்ந்த அவள் மிகவும் ஆவலுடன், ஆமாம், உங்கள் பாட்டியாருக்கு உங்கள் தாயார் மீது அதிக மன வருத்தம் போல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். என் தாயார் தாழ்ந்த வகுப்பு பெண்மணி என்ற காரணத்தினால் என் பாட்டியாருக்கு அவர் மீது வெறுப்பு. தாயாரிடம் மனஸ்தாபப்பட்டு வெளியிடத்தில் பிழைக்கச் சென்றார் என் தந்தை. போன இடத்தில் ஒரு பங்களாவில் கார் ஓட்டும் வேலைக்கு அமர்ந்தார். பங்களா தோட்ட வேலைக்காரன் முனிசாமி மகளை அவருக்கு பிடித்து போயிற்று. ஜாதியில் தன்னை விட மிகவும் தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்தவள் என்று அறிந்தும் அதை பாராட்டாது அவர் அவளை மணந்து கொண்டு விட்டார். அதனால் பாட்டியாருக்கு மெத்த மன வருத்தம் என்றான். இதை கேட்ட அருணா தான் சாப்பிட்டு கொண்டிருந்த பால் டம்ளரை சற்றென்ன பரபரப்புடன் கீழே வைத்தாள். அதை கவனித்த சிதம்பரம் ஆச்சரியத்துடன், ஏன் பாலை சாப்பிடாது வைத்து விட்டாய்? சர்க்கரை போதவில்லையா என்று பரிவுடன் விசாரித்தான். தனக்குள் எழுந்த சிறிய மனப்போராட்டத்தை அருணா வெளியே தெரிவிக்க மனமின்றி, இல்லை, இங்கே வந்து வெகு நேரமாகிவிட்டது. வீட்டில் அண்ணனும் அக்காவும் என்னை காணாது தேடுவார்கள். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு துள்ளி கொண்டு எழுந்தாள். சிதம்பரம் ஆட்சேபனை கூறி தடுக்கும் முன் ரேழிக்கு விரைந்து சென்று, அம்மா, நான் வருகிறேன், நாளைக்கு உங்களை மீண்டும் வந்து பார்க்கிறேன் என்று கூறி அவசரமாக சவுந்தரம்மாவிடம் விடைபெற்று கொண்டு தோட்டத்தின் வழியே பின்புறமாக வீட்டிற்கு விரைந்தாள். அருணா கூடத்திற்குள் நுழையும் சமயமும் இந்திராணி ஆற்றிலிருந்து திரும்பும் சமயமும் ஒன்றாக இருந்தன. கூடத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு இந்திராணி வியப்புடன் தங்கையை நோக்கி, இவ்வளவு நேரம் நீ எங்கே மறைந்து கொண்டிருந்தாய்? ஆற்றுக்கு புறப்படும் முன் வாயிற்கதவை சாத்திக் கொள்ள உன்னை கூப்பிட்டு தொண்டையே எனக்கு வறண்டு விட்டது, போ என்றாள் சிறிது அதிருப்தியுடன். அடுத்த வீட்டுக்கு போயிருந்தேன் அக்கா. அடுத்த வீட்டில் அண்ணம்மாள் மருமகளும் பேரனும் குடி வந்திருக்கிறார்கள். எதேச்சையாக தோட்டத்திற்கு போன நான் அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டேன். இன்றுதான் குடி வந்தார்களாம். பால் காய்ச்சி சாப்பிடும் சமயமாக இருந்ததனால் என்னையும் கூட அதில் கலந்து கொள்ள அழைத்தார்கள். மறுக்க முடியவில்லை, அதனால் நேரமாகிவிட்டது என்று தன் செயலுக்கு காரணத்தை விவரித்தாள். அவர்கள் வீட்டில் ஏதேனும் சாப்பிட்டாயா? ஐயோ என்று அலறினாள் இந்திராணி மிகவும் கலவரத்துடன். இல்லை அக்கா, கொஞ்சம் பால் மட்டும் சாப்பிட்டேன் என்று அருணா பதிலளிக்கும் முன் இந்திராணி பதட்டத்துடன், அருணா, அவர்கள் அழைத்தார்கள், உபசரித்தார்கள் என்று இனி அவர்கள் வீட்டில் எதையும் வாங்கி சாப்பிட்டு விடாதே. அவர்கள் வீட்டில் ஒரு லோட்டா தண்ணீர் வாங்கி குடித்ததாக விஷயம் தெரிஞ்சாலும் ஊரார் நம்மை சும்மா விட மாட்டார்கள். உனக்கு விஷயம் தெரியாதா? அண்ணம்மாள் மருமகள் நம் இனத்தைச் சேர்ந்தவள் அல்ல என்று மூச்சு விடாது பேசிவிட்டு யாராவது இருக்கிறார்களா என கவனிப்பது போல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு மெல்லிய குரலில், அந்த அம்மாள் ஹரிஜன பெண் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றாள் ரகசியமாக. இதை கேட்டதும் அருணாவின் நெஞ்சு சில வினாடிகள் படபடவென்று அடித்து கொண்டது. அவள் மனதை ஏதோ ஒன்று மிகவும் பாரமாக அழுத்தியது.
அக்கா, அந்த அம்மாளை பார்த்தால் நம்பவே முடியாது. அவர்களை ஒருபொழுதும் ஹரிஜன பெண் என்று நினைக்கவே இயலாது. அவ்வளவு கலை பொருந்திய முகம், பண்பு நிறைந்த குணம் என்றாள் அருணா முடிவில். இந்திராணி அசட்டையாக சூழ் கொட்டினாள். அருணா, நீ சுத்த முட்டாள் பெண். ஜாதி என்பது முகத்தில் எழுதிய ஒட்டி இருக்கும். என்னவோ அதிசயமாக பேசுகிறாயே என்றாள் அதட்டலாக. அருணாவின் நெஞ்சை துக்கம் பிடித்து கொண்டது. அவ்வாறு முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தால் எவ்வளவோ மேலாகத்தான் இருந்திருக்கும் என நினைக்கிறேன். அவர்கள் அளித்த பாலை சாப்பிட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று எழுந்து இடையே ஓடி வந்து விட்டேன். அவர்களது பூர்வீகத்தை பற்றி அறியாத வகையில் அந்த பால் எனக்கு இனிமையாக தான் இருந்தது. நான் பாலை மேலே சாப்பிடாது ஏன் எழுந்து ஓடி வந்து விட்டேன் என்பதை அந்த அம்மாள் அறிந்து கொண்டால் அவர்கள் மனம் எவ்வளவு புண்படும். அக்கா, அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன? என்னிடம் எவ்வளவு அன்பாக பேசினார்கள். என்னை எத்தனை அருமையாக உபசரித்தார்கள். அவர்களை பார்த்தபொழுது எனக்கு சற்றென்று நம்ம அம்மாவின் நினைவுதான் ஏற்பட்டது. நம்ம அம்மா மட்டும் இப்பொழுது உயிருடன் இருந்தால் நான் ஊருக்கு திரும்பி வந்ததைக் கண்டு மகிழ்ந்து இப்படித்தானே என்னை அன்பாக உபசரித்திருப்பார்கள். குழந்தை குழந்தை என என்னை எவ்வளவு கனிவாக அழைத்தார்கள் அந்த சவுந்தர அம்மாள். பெண் குழந்தைகள் என்றால் அவர்களுக்கு மிகவும் பிரியமாம். அக்கா, என்னை குழந்தை என்று இன்று வரை யாரும் அவ்வளவு கனிவாக அன்பு நிறைந்து அழைத்ததே இல்லை. முதலாக அவ்வாறு அழைத்து விழைந்த அன்பு உள்ளத்தை நான் எவ்வளவு புண்படுத்தி விட்டேன். அக்கா, என்ன தவறு செய்து விட்டேன்? சவுந்தரம்மாள் என்னை மன்னிப்பார்களா என்று உணர்ச்சி வசத்தில் படபடவென்று பேசிய அருணா தாங்க முடியாது விக்கி விக்கி அழத் துவங்கினாள். தங்கையின் மனப்போராட்டங்களையும் உணர்ச்சிகளையும் தமக்கையால் பூரணமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பைத்தியம், இதற்கென்ன அழுகை? எழுந்திரு, முகத்தை துடைத்துக்கொள் என்று இந்திராணி அலட்சியமாக சொன்னாள். மாலை வேளையில் இந்திராணிக்கு தங்கையுடன் பேசி கொண்டிருக்க பொழுது இருக்கவில்லை. இருள் பிரியும் முன்பே அவள் எழுந்து பல் துளக்கி முகம் கழுவி கொண்டாள். அண்டாவில் ஊறி கொண்டிருந்த பருத்தி கொட்டையை அரைத்து தவிடும் புண்ணாக்கும் கலந்து கறவை மாடுகளுக்கு தீனி தயார் செய்தாள். உடனடியாக வீட்டை பெருக்கி மொழுகி முடித்தாள். வாசலையும் தெரு திண்ணைகளையும் கோலமிட்டு அழகு செய்து வீட்டு முற்றத்தில் குவிந்து கிடந்த பாத்திரங்களை துளைக்கி முடித்தாள். இவ்வளவையும் சூரியன் உதயமாவதற்குள் செய்து முடித்துவிட்டு காலை ஆகாரம் தயார் செய்ய சமையல் அறைக்குள் புகுந்து விட்டாள். ஆனந்தனுக்கும் அவ்வாறே பல வேலைகள் காத்து கிடந்தன. மாடுகளுக்கு தீனி போட்டு பால் கறந்து வாடிக்கைக்காரர்களுக்கு வழங்கி அவசரமாக குளித்துவிட்டு உடுத்தி கொண்டு டவுனுக்கு சவாரி ஒன்றுக்கு அவன் கிளம்ப வேண்டியிருந்தது. அருணா, நான் போயிட்டு வருகிறேன். டவுனிலிருந்து உனக்கு ஏதாச்சும் வாங்கி வரணுமா என்று கேட்டபடி ஆனந்தன் சாட்டையையும் கையுமாக தாழ்வாரத்தில் வந்தபோதுதான் அருணா படுக்கையிலிருந்து எழுந்திருந்தாள். சூரியன் நன்கு உதயமாகி விட்டிருந்ததனால் முற்றத்தின் மீது சுரீர் என மஞ்சள் வெயில் மிகவும் பிரகாசமாக வீசிக்கொண்டிருந்தது. சமையல் அறையிலிருந்து சொய் என்று தோசை சுடும் ஓசை கேட்டது. கல் மீது எண்ணெய் காயும் நறுமணம் காற்றுடன் வீசியதை உணர்ந்த அருணா வெட்கத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். இரவு வெகுநேரம் தூக்கமின்றி பற்பல சிந்தனைகளை செய்த வண்ணம் படுத்திருந்ததனால் அவள் விடிந்தது கூட தெரியாது தூங்கிவிட்டிருந்தாள். அண்ணனும் அக்காவும் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காத வேலைகள் பல செய்து கொண்டிருக்கையில் சோம்பேறி போல் நான் மட்டும் படுக்கையிலே புரண்டு கொண்டு சூரியன் உதயமானது கூட தெரியாது தூங்கியது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. என்னை யாராவது எழுப்பியிருக்க கூடாதா? எவ்வளவு நேரம் தூங்கி விட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து படுக்கையை சுருட்டி பெஞ்சின் மீது வைத்தாள். பரீட்சைக்கு படித்து மிகவும் அலுத்து போயிருப்பாய். இங்கேயாவது தூங்கட்டும் என்றுதான் நான் எழுப்பவில்லை என்று சிரித்த ஆனந்தன் வெளியே கிளம்பிவிட்டான். வாயிற்கதவை தாளிட வெளிப்பட்ட இந்திராணி, அருணா, சீக்கிரம் முகம் கழுவி வா, காப்பி பலகாரம் ஆறிப்போகுது என எச்சரிக்கை விடுத்துவிட்டு சமையல் அறைக்குள் மீண்டும் புகுந்து கொண்டாள். காலை ஆகாரத்தை முடித்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள் அருணா. அண்ணனும் அக்காவும் வேலை செய்தபோது சாப்பிட்டு விட்டு தேகத்தில் அழுக்குப்படாது அவள் மட்டும் வீட்டை சுற்றி வருவது அழகல்ல என்று தோன்றவே கிணற்றிலிருந்து நீரை எரித்து மாடுகளுக்கு தண்ணீர் காட்ட தோட்டத்திலே கட்டியிருந்த 2 பெரும் சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தாள். தொட்டிகள் நிரம்பி வருவதற்குள் தண்ணீர் இறைத்த அருணாவின் கரங்கள் சிவந்து போயின. கடைசி குடத்தை கிணற்றிலிருந்து இழுப்பதற்குள் அவளுக்கு மூச்சு திணறியது. அசுவாசப்படுத்திக் கொள்ளும் நிமித்தம் குடத்தை மேடை மீது வைத்துவிட்டு கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டு திரும்பி நின்றவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போய்விட்டாள். இடிந்த சுவர் வழியே அடுத்த வீட்டிலிருந்து சிதம்பரம் அவள் செய்யும் வேலையை வேடிக்கை பார்த்தவனாக நின்று கொண்டிருந்தான். அருணா துணுக்குற்றதை கவனிக்காது அவன், உங்கள் வீட்டு கிணற்றின் நீர் குடிப்பதற்கு உபயோகமாகும் அல்லவா? எங்கள் கிணற்றில் தழைகள் விழுந்து நீர் பாழாகிவிட்டிருக்கிறது.
அதை சுத்தப்படுத்தும் வரை அம்மா ஆற்றிலிருந்து தான் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் போல இருக்கிறது. அம்மா சிரமப்படாதிருக்க உங்கள் வீட்டு கிணற்றில் கொஞ்சம் குடிக்க மட்டும் 2 நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். ஒரு குடம் தண்ணீர் இன்று எங்களுக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று என்றுதான் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் காரணத்தை விலக்கிவிட்டு குறுநகை செய்தான் சிதம்பரம். அதற்கென்ன, ஒரு குடம் என்ன, 10 குடம் வேண்டுமானாலும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அம்மாவுக்கு வீண் சிரமம் இல்லாது இதோ நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சட்டென பதில் அளித்த அருணா குடத்தை எடுத்துக்கொண்டு சுவர் அருகே வந்தாள். இவ்வளவு உதவி செய்ய முன் வந்திருக்கும் நீ கொஞ்சம் சிரமத்தை பாராது இந்த பக்கம் வந்து பின்பக்க தென்னை மீது குடத்தை வைத்து விட்டு போனால் உதவியாக இருக்கும். உன்னை இவ்வாறு வேண்டிக் கொள்வதற்காக என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று சிதம்பரம் கூறியதை கேட்டு அருணா அவனை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தது போல் அவனது கரங்கள் 2 முழங்கை வரையிலும் ஈரமண் படிந்து மாசுபட்டிருந்தது. அதற்கென்ன, அப்படியே செய்கிறேன் என்று பதில் அளித்த அருணா இடிந்த சுவர் மீது ஏறி அப்பால் குத்துக்குடத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்தின் வழியே பின்கட்டு திண்ணைக்கு சென்றாள். அது சமயம் உள்ளிருந்து வெளியே வந்த சவுந்தராம்பாள் அவளை கண்டதும், வாமா, நீ ஏன் எடுத்து வரணும், என்னை கூப்பிட்டால் நான் வாங்கி கொண்டு போகிறேன் என்று உபச்சாரமாக கூறிவிட்டு குடத்தை வாங்கி கொண்டாள். இதற்குள் தனது கரங்களை கழுவி சுத்தமாகிக் கொண்டு சிதம்பரம் விரைவாக அங்கு வந்து சேர்ந்தான். காலி குடத்துடன் திரும்ப வீட்டிற்கு போக கிளம்பிய அருணாவை அவன் தடுத்து நிறுத்தினான். அம்மா, தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து உதவி அருணாவை வெறும் கையுடன் அனுப்ப போகிறீங்க என்று உரத்த குரலில் தாயை அழைத்தான். ஒரு தட்டிலே கொஞ்சம் பூந்தியும் முறுக்கும் எடுத்துக்கொண்டு வந்த சவுந்தராம்பாள், அப்படி செய்வேன் அப்பா என்று கேட்டு சிரித்தபடி அதை திண்ணை மீது வைத்தாள். நேத்திக்கு பாலை சாப்பிடாம ஓடி போய் விட்டாய், இன்னைக்காவது இதுகளையெல்லாம் கொஞ்சம் சாப்பிடம்மா. ஏன் நீ வெட்கப்படுகிறாய்? உன்னை எங்க வீட்டு பெண் போல நினைச்சுதான் நான் உபச்சாரம் செய்கிறேன் என்றாள் சவுந்தராம்பாள் மிகவும் அன்பாக. அருணாவினால் மறுக்க முடியவில்லை. அருகில் திண்ணை மீது வந்து உட்கார்ந்து கொண்ட சிதம்பரம், அருணா, இப்பொழுது எங்கள் தோட்டத்தை பார், நேற்றைக்கும் இன்றைக்கும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது பார் என்று குதூகலமாக மொழிந்தான். முறுக்கை ஒடித்து வாயில் போட்டு சுவைத்தபடி அருணா தோட்டத்தை சுற்றியும் நன்றாக கவனித்தாள். மண்டி கிடந்த எருக்கஞ்செடிகளையும் கள்ளி புதர்களையும் அங்கே காணவில்லை. அவ்வளவும் வெட்டி தோட்டத்தின் மூலையில் போர் என்று சேர்க்கப்பட்டிருந்தது. தரை மீது குவிந்து கிடந்த அனைத்தையும் பெருக்கி ஒரு மூலையில் பதுக்கப்பட்டிருந்தது. அனாவசியமாக கிடந்த ஓடுகள், கற்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனால் தோட்டம் மிகவும் சுத்தமாக காட்சியளித்தது. தோட்டம் மிகவும் அழகாகிவிட்டதே, இவ்வளவு வேலையும் நீங்கள் ஒருவரா செய்தீர்கள் என்று வியப்புடன் கேட்டாள் அவள். ஆமாம், இவளையும் நான் தான் காலையில் எழுந்ததிலிருந்து இதற்குள் செய்து முடித்தேன். நாளைக்குள் தோட்டத்தை செப்பனிட்டு கொஞ்சம் கீரையும் கத்தரியும் பயிரிடப் போகிறேன். தோட்டத்து மூலையிலே கற்கள் குவிந்து கிடக்கும் இடத்திலே 4 பசுக்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு கொட்டில் போட போகிறேன். இந்த ஊரில் நானும் உன் தந்தையைப் போல் பால் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்று உத்தேசம் என்றான் சிதம்பரம். உங்களை பார்த்தால் படித்தவர் போல் காண்கிறது என்று இழுத்தாற்போல் பதிலளித்த அருணா வியப்புடன் பார்த்தாள். ஏதோ படித்திருக்கிறேன். இங்கே வருவதற்கு முன்பு விவசாய கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். என் படிப்பு முடிவதற்குள் வியாஜம் குறுக்கிடவே பரீட்சைக்கு போக முடியாது நின்று விட்டேன். படிப்புக்கும் செய்யும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ படித்து விட்டேன் என்பதற்காக நான் பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்க கூடாதா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான். படித்த படிப்பெல்லாம் பாழாக கிராமத்தில் வந்து ஏன் தொழில் செய்ய வேண்டும்? பரீட்சை கொடுத்து பட்டம் பெற்றீர்களானால் எவ்வளவோ பெரிய உத்தியோகத்தில் அமரலாமே. பட்டணங்களில் சுகமாக நிம்மதியாக வசிக்கலாம் என்று அருணா பதிலளித்தாள் அழுத்தமாக. பால் வியாபாரம் செய்வதும் உத்தியோகம்தானே? இந்த உத்தியோகத்தில் மற்ற வேலைகளைப் போல் பிறருக்கு கை கட்டி சேவகம் செய்ய தேவையில்லை. நமக்கு நாமே எஜமானன். கிராமத்திலிருந்து பால் வியாபாரம் செய்வது, பயிரிடாது பாழாக கிடக்கும் என் பாட்டியாரது நிலங்களை உழுது பயிரிட்டு விவசாயம் செய்து வாழ்வது என்று ஆசையுடன் தான் பட்டணத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இங்கே வாழும் நீ இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் சிதம்பரம். அதை கேட்டதும் அருணா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளது உள்ளத்திலே குமுறி கொண்டு வந்த உணர்ச்சிகள் அனைத்தும் காரசாரமான வார்த்தைகளாக வெளியேறின. நீங்கள் சொல்வது போல் நான் கிராமத்திலே பிறந்தவள்தான், ஆனால் கிராமத்திலேயே முழுவதும் வளர்ந்தவள் அல்ல. அப்படி இருந்தால் ஒரு சமயம் நீங்கள் எண்ணுவது போல் நானும் நினைத்திருப்பேன். கிராமத்திலே பிறந்து வளர்ந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நகரத்திலே சென்று வசிக்க நேர்ந்தது. அதனால் எனக்கு எவ்வளவு பயன் ஏற்பட்டது என்று நினைக்கிறீர்கள்? என்னால்
அங்கே கல்வி கற்க முடிந்தது. மேலும் கிராமத்திற்கும் பட்டணத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை அறிந்து கொண்டேன். கிராமத்தைப் போல் அங்கே ஜனங்கள் வாழும் வகை தெரியாது பட்டினியால் வாடிக்கொண்டு கிடக்கவில்லை. அங்கே மக்கள் எவ்வளவு அழகான பெரிய வீடுகளில் வசிக்கிறார்கள். கிராமத்தைப் போன்ற அங்கே வாகன வசதிகள் ஏதாவது குறை உண்டா? பஸ்கள், கார்கள், வண்டிகள் என்று எவ்வளவு விதமான வாகனங்கள். இதனால் போக்குவரத்து எவ்வளவு துரிதமாக நடக்கிறது. இரவு பகல் என்று தெரியாது கண்களை பறிக்கும் மின்சார விளக்குகள். எந்த பொருளையும் நினைத்த போதெல்லாம் வாங்கிக் கொள்ள கடைகள். இவ்வளவு வசதிகள் கொண்ட பட்டணத்தை விட்டுவிட்டு இந்த பட்டிக்காட்டில் வசிக்க நீங்க வந்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள் மனஸ்தாபத்துடன். அவள் பேசி முடிக்கும் வரை அவள் வாயையே பார்த்து கொண்டிருந்த சிதம்பரம் முதலில் கடகடவென்று நகைத்தான். பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியை கழித்து விட்டிருக்கும் எனக்கு நீ நகரத்தை பற்றி எடுத்து சொல்வது கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. நீ கூறுகிற விதம் நகர வாழ்க்கை எல்லோருக்குமே அமைந்திருந்தால் அதைவிட ஸ்வர்க்கம் என்பது வேறு இல்லை என்பேன். நீ நகரத்தில் பண வசதி பெருகி ஓடும் பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறாய் என்று இதிலிருந்து புலனாகிறது. பல வருஷங்கள் நகரத்திலே வாழ்ந்திருக்கிறாய். நீ அங்கே ஏழ்மையையும் இயலாமையையும் சந்தித்ததே இல்லையா? ஆச்சரியம். இருளடைந்து காற்று வசதி கூட இல்லாமல் தெருக்களில் சாக்கடை ஓடும் நெருங்கிய சந்துக்களையும் அங்கே தெருப்புழுதியிலே ஆடையின்றி விளையாடி திரியும் ஏழை குழந்தைகளையும் நீ கண்டதில்லை போல இருக்கிறது. இவர்களை விட இன்னொரு வகை ஏழ்மையையும் நகரத்திலே நீ விரும்பினால் கண்டிருக்கலாம். வீடு என்று வசிக்க ஒரு ஜான் இடம் தமக்கென்று இல்லாமல் ஒரு ஜன சமூகமே உங்களை ஒத்த பணக்காரர்களை சுமந்து செல்லும் வாகனங்கள் செல்லும் தெருவின் இரு மருங்கிலும் உள்ள பாட்டையிலே சோறு சமைத்து உண்டு உறங்கி வாழ்ந்து மடிகின்ற விஷயமே உனக்கு தெரியாது போல் இருக்கிறது. ஏழ்மை என்பது பட்டணத்திலே கிடையாது என்று யார் சொன்னார்கள்? அடுத்த முறை நகரத்திற்கு நீ போகும்போது தயவு செய்து நான் கூறிய பிரதேசங்களுக்கு சென்று பார். பட்டினி கிடந்தாலும் இங்கே மக்கள் காற்றோற்றமாக மரத்தடியிலே கிடந்து உயிரை விட முடியும். அங்கே அந்த உரிமை கூட கிடையாது. சாக்கடை அருகே நாற்றத்திலே கிடந்து ஈக்களும் கொசுக்களும் வைக்க சாக வேண்டும் என்றான் மிகவும் கோபமாக. அருணா இந்த விவகாரத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் கூறுகிறபடி ஏழ்மை என்பது எங்கேயும் இருக்கலாம். ஆனால் ஜனங்களுக்கு வாழ வசதிகள் உண்டு. ஏழ்மையை விரட்டடித்து வலை தேடினால் பல சந்தர்ப்பங்கள் உண்டு. கிராமத்திலே அதுபோல் உண்டா என்று மிகவும் அமுதலாக கேட்டாள். சிதம்பரம் அதற்கு மெல்ல நகைத்தான். சந்தர்ப்பங்கள் என்பது நாமே உண்டாக்கி கொள்கிறவை. கிராமத்திலே அவைகளை உண்டாக்கி கொண்டால் வசதி தானே பெருக துவங்குகிறது. எங்கே வாழ விரும்பினாலும் மனிதருக்கு முயற்சி என்பது தேவை. அது இல்லாவிடில் பட்டணத்திலும் சரி கிராமத்திலும் சரி வாழ்க்கை வளமாக இருக்காது என்றான். அருணா அதற்கு பலமாக தலையசைத்தாள். சந்தர்ப்பங்கள் என்பது நாமே செய்து கொள்கிறது என்பதை நான் ஆதரிக்க மாட்டேன். முயற்சியால் மேன்மை அடையலாம் என்பதை நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் தந்தைக்கு தளராத முயற்சி இருந்தது, ஊக்கம் இருந்தது. வசதிகளும் சந்தர்ப்பங்களும் சரியாக அமையாததனால் அவர் முன்னுக்கு வர முடியவில்லை. ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நஷ்டங்கள் ஏற்பட்டு எங்கள் குடும்பம் தாங்குனா வறுமையில் மூழ்கிவிட்டது. என் தந்தை மட்டும் தொடக்கத்திலிருந்து நகரத்திலே வசித்து வந்திருந்தால் நாங்கள் ஏழ்மையில் அவதிப்பட்டிருக்க மாட்டோம். என் தாயார் வைத்திய வசதி இல்லாது இறந்து போயிருக்க மாட்டாள். எனக்கு தாயார் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. நான் பிறக்கும் பொழுது உடல் நலிவால் என் தாயார் இறந்து போனார்கள். பட்டணத்தில் இருந்த வைத்திய வசதிகள் கொடுத்திருந்தால் பிழைத்திருப்பார்கள் என்று அடிக்கடி என் பெரியம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த கிராமம், நாங்கள் வசிக்கும் இந்த வீடு இரண்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கிராமத்தில் என் தகப்பனார் வாழ்க்கையில் தோல்வியைத்தான் கண்டார். இந்த வீட்டில் நாங்கள் என்ன கண்டோம்? வறுமையையும் துன்பத்தையும் தான் கண்டோம். இந்த பட்டிக்காடு என் தாயை என்னிடமிருந்து அபகரித்து கொண்டு விட்டது. இதை நான் வெறுக்கிறேன், மனமாற வெறுக்கிறேன். படித்து பட்டம் பெற்ற பின்பு ஒரு பொழுதும் இங்கே வந்து நான் வசிக்க மாட்டேன். இங்கே வாழவும் விரும்ப மாட்டேன் என்று கூறி முடிப்பதற்குள் அவள் கண்களில் நீர் பொங்கியது. உணர்ச்சி வசத்தால் வார்த்தைகள் தடுமாறின. சிறிது நேரம் மௌனமாக இருந்த சிதம்பரம் தொண்டையை கனைத்து கொண்டு பேசலுற்றான். உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கும் என் மனமார்ந்த அனுதாபம். ஆனால் உணர்ச்சிகள் அடங்கிய பின்பு நிதானமான மனநிலையில் யோசித்துப்பார். உங்கள் குடும்பத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் இந்த கிராமமோ வீடோ பொறுப்பாளியா? ஆராய்ந்து பார் என்றார். அருணா பல முறை தலையை வேகமாக அசைத்தாள். யோசித்து விட்டேன். இவைகளை பற்றி எண்ணி எண்ணி சில சமயம் என் மூளை குழம்பி கூட போய்விட்டது. எங்கள் வாழ்க்கை அவலமானதற்கும் எங்கள் வாழ்க்கை நிலை இன்னும் உயராது இல்லாமையிலேயே உழன்று கிடப்பதற்கும் இந்த பாழாய்ப்போன கிராமம்தான் காரணம். இதை நான் கட்டோடு வெறுக்கிறேன். இந்திராணியும் ஆனந்தனும் இங்கே இல்லாதிருந்தால் இதை தரிசிக்க நான் மீண்டும் வந்திருக்கவே மாட்டேன்.
பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து கல்வி அறிவு பெற்ற உங்கள் புத்தி இப்படியா தடுமாறிப் போக வேண்டும்? எதைக் கண்டு நீங்கள் கிராமத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? எதைக் கண்டு இங்கே வாழ விரும்புகிறீர்கள்? துயரத்தை அனுபவித்த நான் சொல்கிறேன், கேளுங்கள். இந்த வீட்டை பூட்டிவிட்டு இந்த பாழும் கிராமத்தை விட்டு பட்டணம் திரும்பி போங்கள். உங்களை எத்தவர்களுக்கு அங்கே வாழ பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, வசதிகள் பல இருக்கின்றன என்று படபடவென்று கூறிவிட்டு எழுந்திருந்தாள். காலியான குடத்தை தானே சுமந்து கொண்டு பின்னால் இடைச்சுவர் வரை வந்த சிதம்பரம் அங்கே வந்ததும் குடத்தை அவளிடம் நீட்டினான். என் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு புத்தி சொன்னதற்கு உனக்கு மிக்க வந்தனம். முன்பின் தெரியாத என்பால் உனக்கு இவ்வளவு அக்கறை ஏற்பட்டிருப்பதைக் காண மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். குடத்தை வாங்கி இடுப்பில் வைத்து கொண்ட அருணா சிரமப்பட்டு புன்னகை செய்தாள். உங்கள் தாயாரை கண்டதும் எனக்கு என்னவோ ஒரு வகை பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. இறந்து போன என் தாயை உயிருடன் பார்ப்பது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இந்த கிராமத்தில் காலடி எடுத்து வைக்கும் முன் என் தாயார் கண்களில் கண்ணீர் என்பதையே யாரும் கண்டதில்லையாம். அவ்வளவு மகிழ்ச்சியுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இங்கே காலடி எடுத்து வைத்ததும் அவளது துன்பப் படலம் ஆரம்பித்து விட்டது. சாவுடன் தான் அவள் அழுவது நின்றது. என் தாயார் இப்பொழுது உயிருடன் இருந்தால் நான் என்ன பார்க்க ஆசைப்படுவேன்? அவள் சந்தோஷமாக இருப்பதைத்தான் காண விரும்புவேன். உங்கள் தாயாராவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது என்னவா? வீணாக இந்த பாழும் கிணற்றில் வாழ்க்கையை ஆரம்பித்து அவர்களை துன்பமடைய விடாதீர்கள் என்றாள் பெருமூச்சுடன். பார்வைக்கு சிறிய பெண் போல் தோன்றினாலும் அவள் பேசும்பொழுது குரலில் தொனித்த உணர்ச்சிகளையும் பேச்சில் கவிழ்ந்து நின்ற நயத்தையும் வார்த்தைகளில் ததும்பி நின்ற அறிவையும் கண்டு சிதம்பரம் ஸ்தம்பித்து போனான். அருணா, என் தாய் மீது நீ காட்டும் அன்பிற்கு மெத்த வந்தனம் என்று அவன் கூறி முடிப்பதற்குள், அருணா, உங்கள் தாயாருக்கு நான் அறியாமையினால் ஒரு தவறு செய்துவிட்டிருக்கிறேன். அதற்கு ஈடு செய்யவேதான் இவ்வாறு புத்தி கூற முன்வந்தேன் என்று கூறிவிட்டு சிதம்பரத்தை வியப்பிலே ஆழ்த்திவிட்டு போகும்படி செய்துவிட்டு விரைவாக தங்கள் வீட்டிற்குள் சென்று மறைந்தாள். அன்று பகல் போஜனத்திற்கு மேல் இந்திராணி வீட்டில் இருந்த கந்தைகளை எல்லாம் திரட்டி எடுத்துக்கொண்டு தைக்க உட்கார்ந்து விட்டாள். முற்றத்தில் கட்டியிருந்த பசுங்கன்றிற்கு ஆனந்தன் ஏதோ சிகிச்சை செய்து கொண்டிருந்தான். பொழுதை போக்குவதற்காக படிக்க எடுத்த புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு அருணா அண்ணன் செய்த வேலையை வேடிக்கை பார்க்கலானான். வைத்தியர் கொடுத்த மருந்தை பாத்திரத்தில் இருந்த பாலில் போட்டு கலக்கினான் ஆனந்தன். பிறகு அதை ஒரு மூங்கில் குழாயில் நிரப்பிக்கொண்டு கன்றுக்குட்டியின் தலையை தன் கால்களில் இடுக்கி கொண்டு குழந்தைக்கு பால் புகட்டுவது போல் மருந்தை புகட்டத் தொடங்கினான். வியப்புடன் அவன் செய்த காரியத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அருணாவிற்கு சிரிப்பு வந்தது. பலவந்தமாக விளக்கெண்ணெயை தாயார் புகட்டும்போது வேறு வழியின்றி விழுங்கும் குழந்தையைப் போல கன்றுக்குட்டி ஆனந்தனின் பிடியிலிருந்து திமிர முடியாது மருந்து பாலை கடக் கடக் என்ற ஓசையுடன் விழுங்கத் தொடங்கியது. அக்கா, இதை பாருங்க என்று இந்திராணி பக்கம் கூறிவிட்டு முற்றத்தில் இறங்கி அண்ணன் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள் அருணா. அவசரமாக தைத்து கொண்டிருந்த இந்திராணி தன் வேலையிலிருந்து நிமிர்ந்து பாராமல், இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது? இந்த காட்சியை தினசரி கண்டு எனக்கு அலுப்புதான் ஏற்படுகிறது. கன்றுக்குட்டிக்கு அப்பா மருந்து போடுவதை நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்ததே இல்லை போல் பேசுகிறாயே என்றாள் சிறிது கோபத்துடன். தமக்கையின் வார்த்தைகள் தங்கையின் மனதை உறுத்தின. எனினும் அதை பாராட்டாமல், அப்பா சிகிச்சை செய்வதற்கும் அண்ணன் செய்வதற்கும் வித்தியாசம் அதிகம் இருப்பதால் எனக்கு இக்காட்சி புதுமையாகப்பட்டது என்று கூறிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு தொடர்ந்தாற்போல், அண்ணா, உங்களை பார்த்தால் இப்பொழுது மிகவும் தேர்ந்த மிருக வைத்தியர் போல் தோன்றுகிறது. அவ்வளவு லாவகமாக நீங்கள் இதற்கு சிகிச்சை செய்கிறீர்கள் என்றால் வியப்பு மேலோங்கி மெல்லிய குரலில். மருந்தை புகட்டி முடித்ததும் கன்றுக்குட்டியின் திகிலை தவிர்க்க அதன் முதுகை அன்புடன் தடவி கொடுத்து கொண்டிருந்த ஆனந்தன் தங்கை பக்கம் திரும்பினான். களை பொருந்திய அவன் முகம் திடீரென சாம்பியது. வைத்திய கலை மீது என்றுமே எனக்கு அபாரமானதொரு மோகம். பண வசதியும் சௌகரியமும் அமைந்திருந்தால் நான் கட்டாயம் டாக்டருக்குத்தான் படித்திருப்பேன் என்று கூறிவிட்டு ஏக்கத்துடன் பெருமூச்செறிந்தான். விளையாட்டாக கூறிய தன் வார்த்தைகள் தன் அண்ணனை மனதிலே புதைந்து கிடந்த நிறைவேறாத இளமை பருவத்து கனவு ஒன்றை நினைவுக்கு கொண்டு வந்து விட்டதை உணர்ந்த அருணா தன் நாவை கடித்து கொண்டாள். ஆனந்தனின் மன ஏக்கம் அவள் உள்ளத்தை வருத்தியது. அதனால் என்ன அண்ணா, நீங்கள் ஆசைப்பட்டால் இப்பொழுது கூட டாக்டருக்கு படிக்க முடியாதா என்ன என்று ஆறுதலாக கேட்டாள். கரங்களை கழுவிக்கொண்டு மேல் துண்டினால் முகத்தில் வடிந்த வியர்வையை ஆனந்தன் துடைத்து கொண்டான். ஆன வயதெல்லாம் போய் இனி எப்பொழுது படிக்க ஆரம்பிப்பது? எப்பொழுது டாக்டராக பட்டம் பெறுவது? மேலும் படிப்பதற்கு அந்த காலத்திலே இல்லாத வசதிகள் இப்பொழுது மட்டும் நம் குடும்பத்திலே அப்படி புதிதாக திடீரென்று தோன்றிவிட்டனவா என்ன என்று கேட்டான். அருணா துயரத்துடன் மௌனமானாள்.
அவர்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை இன்னமும் பழைய நிலையிலே தான் இருந்தது. முந்தைய நாட்கள் போல் தரித்திரம் அந்த வீட்டில் தலைவிரித்து ஆடவில்லை என்றாலும் கல்வி கற்க வசதிகள் ஒன்றும் பெருகி ஓடவில்லை. அந்த உண்மை அவளுக்கு மெத்தவும் கசப்பாக இருந்தது. என்ன பதில் கொடுப்பது என்றே விளங்காமல் அவள் அண்ணனை பார்த்து அசட்டு புன்னகை புரிந்தாள். ஆனாலும் அருணா, என் ஆசை நிறைவேறாத லட்சியமாக போய்விடப் போவதில்லை. நாங்கள் படிக்காத குறையை நிவர்த்திக்க நீ படிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நான் கற்க ஆசைப்பட்ட வைத்திய கல்வியை நீ கற்று முடித்துவிடப் போகிறாய். படித்து நீ விரைவில் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டாயானால் இந்த உலகில் என்னை விட ஆனந்தமடையப் போகிறவர்கள் எவரும் இருக்க முடியாது என்பது நிச்சயம். என் குட்டி தங்கை அருணா கனவை நினைவாக்குவாள் என்ற இந்த நம்பிக்கை எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது தெரியுமா என்று அவன் மிகவும் அன்பாக பேசினான். அருணாவுக்கு உணர்ச்சி வசத்திலே கண்கள் நீர் பெருகியது. இன்பமும் துன்பமும் நெஞ்சை பிளந்தன. அண்ணா, இதுவரையில் நான் என் வருங்காலத்தை பற்றி ஒரு நாளும் சிந்தித்து பார்த்ததே இல்லை. இந்த பரீட்சைக்கு மேலே என்ன செய்வது என்று யோசனையின்றி முட்டாளாக இருந்து விட்டேன். அப்படியே செய்கிறேன் அண்ணா. உங்கள் மன விருப்பப்படியே நான் டாக்டருக்கு படிக்க முயற்சிக்கிறேன் என்றாள் தழுதழுத்த குரலில். அதுவரை மௌனமாக தைத்து கொண்டிருந்த இந்திராணி தன் கை வேலையை கீழே போட்டுவிட்டு எழுந்திருந்தாள். அண்ணனுக்கு டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டார். அவரது ஆசையை நிறைவேற்ற நீ ஒத்துக்கொண்டிருக்கிறாய். அண்ணனைப் போலவே என் மனமும் நீண்ட நாளாக ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறது. அதையும் நீ நிறைவேற்றி வைப்பாயா என்று கேட்டாள். அருணா பதில் பேச விளங்காது விழிப்பதை கண்ட இந்திராணி வறட்சியாக நகைத்தாள். அண்ணன் கொண்ட ஆசை போல் என்னுடைய கனவும் ஈடேறாத ஒரு ஆவல்தான். ஆனால் ஒரு சமயம் உன் வாழ்க்கையிலே அது நடக்கக்கூடும். என் ஆசை நிறைவேற வேண்டிய குணாதிசயங்கள் என்னிடம் தற்சமயம் இல்லை. இந்த நிலையில் நான் பணக்கார அழகான இளம் வாலிபனுக்கு வாழ்க்கைப்பட ஆசைப்பட்டால் சாத்தியப்படமா சொல் என்று கேலியாக பேசுவது போல் கூறிவிட்டு நகைத்தாள். இந்திராணி பரிகாசமாக பேசவில்லை. உண்மையிலேயே அவள் இருதயத்திலே குமரிக் கொண்டிருந்த இளமை பருவத்தின் கனவுகளில் ஒன்று அவ்வாறு வெளிப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்ட தங்கை மன ஒழிச்சி அடைந்தவளாக, உங்கள் ஆசை நிறைவேற லட்சியமா என்ன? உங்களுக்கு என்ன இல்லை? அழகில்லையா? புத்திசாலித்தனம் இல்லையா என்றாள். இந்திராணியின் அழகு ஒன்றிற்கு எவ்வளவோ பெரிய இடங்களிலிருந்து வரன்கள் வரக்கூடும். இனிமேல் நான் படிப்பது என்பது வேண்டுமானால் நடக்காத விஷயம். இந்திராணிக்கு பணக்கார கணவன் கிடைப்பது நடக்க முடியாத விஷயமா? எத்தனையோ பெரிய இடங்களில் ஏழை வீட்டு பெண்களை சம்பந்தம் செய்து கொள்கிறார்கள் என்று ஆனந்தன் பேசினான். ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்வது போல் சம்பவங்கள் நடக்கின்றன. ஆனால் அது வாழ்க்கையில் அல்ல, சினிமாவிலும் கதையிலும் நடக்கின்றன. என்னை விட அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவராக இருந்தும் நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. உதாரணமாக அரியலூர் கிராமத்து பெரிய பண்ணை மாரப்ப கவுண்டர் நமக்கு ஒரு விதத்தில் உறவுக்காரர் தானே. அவர்கள் மகனுக்கு நம் வீட்டில் பெண் எடுக்க வாயை திறப்பாரா என்ன என்று மிடுக்காக கேட்டாள். கேட்க மாட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் என்று விவாதித்தான் ஆனந்தன் அவர்களை விட்டு கொடுக்காமல். கேட்க மாட்டார். அவர் வீட்டிலே சம்பந்தம் செய்து கொள்ள உங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? பெரிய மாடி வீடு இருக்கிறதா? கார் இருக்கிறதா? பேங்கில் பணம் இருக்கிறதா? ஏக்கர் ஏக்கராக பூமி இருக்கிறதா என்று இகழ்ச்சியாக கேட்டாள் இந்திராணி. நீங்கள் கூறும் பொருட்கள் ஒன்றும் தற்சமயம் இல்லை. ஆனால் அவைகளை விட மிகவும் மேலான அழிக்க முடியாத விலை மதிப்பற்ற பண்பு நம்மிடம் இருக்கிறது என்று உற்சாகமாக பேசினாள் அருணா. உன்னை போல் நான் படித்தவள் இல்லை என்றாலும் எனக்கு உன்னை விட சில உண்மைகள் தெரியும். உங்கள் வீட்டு பண்பு இங்கே யாருக்கு வேண்டும்? பணம் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டு பண்பிற்கு மதிப்பு கொடுப்பவர் யாரும் கிடையாது என்பதை நீ இனியாவது தெரிந்து கொள் என்று சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் இந்திராணி. அருணாவும் ஆனந்தனும் அவள் சென்ற பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன பேசுவது என்றே புரியாததனால் ஆனந்தன், சரி, எனக்கு வெளியே வேலைகள் இருக்கின்றன, கவனிக்க வேண்டும், விவாதிக்க பொழுதில்லை என்று முணுமுணுத்துவிட்டு தோட்டத்து பக்கம் சென்று விட்டான். கதை புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தாழ்வாரத்தில் படிக்க உட்கார்ந்தாள் அருணா. தமக்கைக்குரிய யாவும் சிந்தனையிலே சுழன்று கொண்டிருந்ததனால் அவளால் கதையை ஊன்றி படிக்கவே முடியவில்லை. அவள் மனதிலே திடீரென்று பலவிதமான துயரம் நிறைந்த எண்ணங்கள் வந்து கவிழ்ந்து கொண்டன. உண்மையிலேயே உலகிலே பணம் அவ்வளவு முக்கியமானதா? குணத்திற்கும் மற்ற ஏனைய குண விசேஷங்களுக்கும் அதற்கு முன்பு மதிப்பில்லையா? பழனியப்ப கவுண்டர் எவ்வளவு பெரிய பணக்காரர். அப்படி இருந்தும் கொஞ்சமும் டாம்பீகமோ ஆடம்பரமோ இன்றி எவ்வளவு எளிமையாக காணப்படுகிறார். லோகநாயகி அம்மாள் மட்டும் என்ன, பணம் உள்ள பெருமையை என்றாவது வார்த்தைகளால் தெரிவித்தது உண்டோ? அந்தஸ்தில் சிறிதும் ஒற்றுமை இல்லாத போதும் அந்த தம்பதிகள் அருணாவிடம் அன்பு பாராட்டவில்லையா என்று தனக்குள்ளே மிகவும் சிந்தித்து கொண்டிருந்த அருணா
திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவள் போல் கதை புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இதுவரை மறந்து விட்டிருந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வரவே அவள் இதயம் உணர்ச்சி கொந்தளிப்பில் படபடவென்று அடித்து கொண்டது. மனோன்மணி அன்று என்ன சொன்னாள்? இனிமேல் சுரேஷ்குமாரனிடம் நெருங்கி பழகுவது கூடாது என்றல்லவா கூறினாள். சுரேஷ்குமாரன் மீது நான் அன்பு பாராட்டக்கூடாதாம். ஏன் ஏன் என்று இவ்வாறு அவளது சிந்தனை ஓடியது. படித்திருந்தும் மனோன்மணிக்கு குறுகிய மனப்பான்மை அதிகம். ஏதேதோ பேசிவிட்டாள். சுரேஷ்குமாரன் அவளைப் போல் நினைப்பவன் அல்ல. நளினியும் அப்படிப்பட்ட நினைவு கொண்டவள் அல்ல. சிநேகிதத்திற்கும் அந்தஸ்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என இருவரும் நினைப்பார்கள். சுரேஷ்குமாரன் சிறு வயதிலேயே மனோன்மணியின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ள மாட்டான். வளர்ந்து வாலிபனாகிவிட்டான். பெரிய பரீட்சைக்கு படிக்கிறான். அவனது தன்னம்பிக்கை முன்னைவிட இன்னும் அதிகமாக அல்லவா வளர்ந்து விட்டிருக்கும். மனோன்மணி பேச்சை கேட்டு சிறு வயதிலேயே பழகிய சிநேகிதர்களின் நட்பை அவன் ஒரு காலம் உதறவிட மாட்டான் என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டாள். இரவு போஜனத்திற்கு பிறகு தாழ்வாரத்தில் கொண்டு வந்து தன் படுக்கையை விரித்து கொள்ள ஜமுங்காலத்தை எடுத்து உதறினாள் அருணா. கசங்கியது போல் காணப்பட்ட சிறு காகித மடிப்பு எங்கிருந்தோ தொப்பென தரையில் விழுந்தது. எடுத்து மாடத்தில் இருந்த விளக்கு அருகில் சென்று அதை பிரித்து படித்தாள். அன்புமிக்க இந்திராணி, 2 வருஷ காலம் உன்னை பிரிந்து இருக்க வேண்டும் என்ற நினைப்பு என் மனதை சித்திரவதை செய்கிறது. உன்னை கண்களால் காண முடியாவிட்டாலும் இந்த 2 வருஷமும் என் உள்ளத்திலே சதா உன் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது நிச்சயம். படிப்பு முடிந்து அயல் நாட்டிலிருந்து நான் வரும் வரை எனக்காக நீ காத்திருப்பாய் என பூரணமாக நம்புகிறேன். முன்பே வாக்கு கொடுத்திருப்பது போல் எண்ணத்தினால் கூட உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதை மீண்டும் இங்கே வற்புறுத்தி எழுதுகிறேன். அன்பே, துயரப்படாதே. 2 வருஷமும் 2 நொடியில் சென்றுவிடும். விரைவாக திரும்பி வந்து விடுவேன். தற்சமயம் பணம் நம்மை பிரிக்க முயற்சித்தாலும் நான் திரும்பி வந்ததும் அதனுடைய ஆதிக்கம் குறைந்துவிடும். பணமோ அந்தஸ்தோ வேறு எந்த சக்தியோ நம்மை இனிமேல் பிரிக்க முடியாது. உன் நண்பன் சேகர். கடிதத்தை படித்து முடிப்பதற்குள் வாயிற்கதவை யாரோ பலமாக தட்டும் ஓசை கேட்கவே அவசரமாக மடித்து இடுப்பில் சொருகிக் கொண்டு ஓடி சென்று கதவை திறந்தாள் அருணா. சந்தையிலிருந்து ஜாமான் மூட்டைகள் சகிதம் உள்ளே நுழைந்த தந்தையைக் கண்டதும் அவள் உடல் பயத்திலே விடவிடவென்று நடுங்கியது. ஏதோ குற்றம் செய்துவிட்டவள் போல் அவள் திருத்திருவென விழித்தாள் கலவரத்துடன். மூட்டைகளை இறக்கி ரேழியில் வைத்த சதாசிவம், வண்டியில பின்னாக்கு கூட இருக்கு, போய் எடுத்து வா, மலைச்சு போய் நிற்கிறியே என்று அதட்டிய போதுதான் அருணாவிற்கு தன் உணர்வு வந்தது. சட்டென தந்தையின் கட்டளைக்கு பணிய வாயிலுக்கு சென்றாள். வண்டியை அருகில் இருந்த சந்தில் வழக்கம்போல் கொண்டு தள்ளி வைத்துவிட்டு கொட்டிலில் மாட்டை கட்டினான் ஆனந்தன். போரிலிருந்து வைக்கோலை கொஞ்சம் அள்ளி கொட்டிலில் வீசிவிட்டு உள்ளே வந்தான். இந்திராணி அவசரமாக பரிமாறிய உணவை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்த சதாசிவம் கை கழுவி கொண்டு வெற்றிலை பெட்டியுடன் முற்றத்து கயிற்றுக்கட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டான். யாரிடமும் எதுவும் பேச முற்படாது அவன் மௌனமாக இருந்ததை கண்ணுற்ற ஆனந்தனுக்கு தந்தை ஏதோ காரணத்தினால் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்பது நொடியில் விளங்கிவிட்டது. வெற்றிலை பெட்டியிலிருந்து கையளவு பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்ட சதாசிவம் திடீரென்று மகன் பக்கம் திரும்பி, வர வர நிலைமை கெட்டு கிடக்கிறது, மோசம் மோசம் என்று உரத்த குரலில் கோபத்துடன் கூறினான். பின்னாக்கு கூடையை புழக்கடை தழவாரத்தில் கொண்டு பத்திரப்படுத்திவிட்டு கூடத்திற்கு வந்த அருணா இருளில் தூண் மீது சாய்ந்து கொண்டு நின்ற தன் அக்காவுக்கு அருகே வந்து நின்று கொண்டிருந்தாள். வர வர யாரையும் நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் என்று கூறி முடிக்காது கோபத்துடன் பற்களை நரநரவென்று கடித்தான் சதாசிவம். திகிலில் அருணாவின் நெஞ்சு உலர்ந்து போயிற்று. நெற்றி மீது ஆறாக வழிந்த வியர்வையை முந்தானையால் துடைத்து கொண்டு அருகில் இருந்த தூணை ஆதரவாக பிடித்து கொண்டாள். மூச்சு விடவும் பயந்தவளாக தந்தை மேலே என்ன சொல்லப் போகிறார் என்ற ஆவலில் துடித்து கொண்டு நின்றாள். கருப்பண்ணன் என்னிடம் இத்தனை வருஷமாக எவ்வளவு பணம் வாங்கி தின்றிருக்கிறான். நன்றி கெட்ட கழுதை. நேற்று சந்தையில் அவன் என்னை பார்த்து கொஞ்சமும் மதிக்காம ஒரு தினசா நடந்து கொண்டான். முதலில் எனக்கு அவன் நடத்த புரியவில்லை. பிறகு மெதுவாக விஷயத்தை விசாரித்ததில் அவன் நமக்கு எதிராக காரியம் செய்ய கிளம்பி இருக்கிறான் தெரிஞ்சது என்று கூறிவிட்டு வெற்றிலை பெட்டியை கோபத்துடன் தடார் என்று மூடினான் சதாசிவம். அப்படியா என்று ஹீனஸ்வரத்தில் ஆனந்தன் பதிலுக்கு முனகியது தந்தையின் கோபத்திற்கு தூபம் போட்டது போல் இருந்தது. அப்படியான் மெல்ல கேட்கிறியே? அந்த கருப்பண்ணன் நம்ம பிழைப்புக்கு மண்ணை போட கிளம்பி இருக்கிறான்.
பட்டணத்திலிருந்து அடுத்த வீட்டு கிழவி அண்ணம்மா பேரன் எவனோ ஒருத்தன் வரப்போகிறானாம். அவனுடன் கூட்டாக சேர்ந்து கருப்பண்ணன் பால் பண்ணை வைத்து நமக்கு எதிராக போட்டி வியாபாரம் நடத்த போகிறானாம். அதற்காக நேரில் நல்ல பசுக்களாக பார்த்து வாங்க சந்தைக்கு வந்திருந்தான். நேற்று வரை என்கிட்ட பால் வாங்கி வெளியூரில் விற்று பிழைத்த அல்ப பயல் இவன் என்னை எதிர்த்து போட்டி போட போகிறானாம். இவ்வளவு பணம் என்னிடமிருந்து தின்றிருக்கிறான். கொஞ்சமாவது நன்றி இருந்தால் இந்த அடாத காரியத்தை செய்ய முன் வருவானா? போன வருஷம் காய்ச்சலிலே கிடந்தபோது இந்த கருப்பண்ணனுக்கு 1 மாதம் முன்பணம் வாங்காமலேயே நம்பிக்கையுடன் பேரில் வாடிக்கையாக பால் ஊற்றினேன். அதையெல்லாம் நினைத்து பார்த்தானா? ஏதோ 2 காசு அந்த பட்டணத்து பையனிடம் கண்டதும் நமக்கு எதிரியாக புறப்பட்டுட்டான். அதற்குத்தான் சொன்னேன், யாரை நம்புறதுனே தெரியல, உலகம் வர வர கெட்டு கிடக்குன்னு என்று படபடவென்று பேசினான். ஆனந்தன் தலையை சொரிந்து கொண்டான். சட்டை பித்தானை ஒரு முறை திருகிவிட்டு லேசாக இருமிக் கொண்டான். தந்தை கோபமாக இருக்கையில் அவரிடம் பேச இத்தகைய சேஷ்டைகள் மேற்கொண்டால்தான் அவனுக்கு துணிச்சல் ஏற்படுவது வழக்கம். அடுத்து விட்டு அண்ணம்மா பாட்டியின் பேரன் நீங்கள் சந்தைக்கு புறப்பட்ட பின்னாடியே இங்கே குடி வந்து விட்டானே. காலையிலே தோட்டத்தை பெருக்கி சுத்தப்படுத்தி கொண்டிருப்பதை கூட பார்த்தேன் என்று முடிவில் துணிவாக சொன்னான். வந்து விட்டானா? வந்த வேகத்தில் எல்லாம் மும்முரமாக நடக்கிறதுன்னு சொல்லு. அப்படியா சங்கதி? சரி, நாளை காலையில் முதல்ல 2 ஆளை கூட்டி வந்து இடிஞ்சு கிடக்கிற இடை சுவரை எழுப்பி விட்டு மறுவேலையை பார். பட்டணத்திலிருந்து வந்த பயல் எப்படிப்பட்டவனோ, காலம் முன்போல் இல்லை. நம்ம வீட்டில் வயது வந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. நாம தான் துஷ்டர்கள் கண்டால் விலகி போக வேணும் என்று முணுமுணுத்து விட்டு சதாசிவம் கூடத்திற்கு சென்றான். பரனில் செருகி வைக்கப்பட்டிருந்த பாயை இழுத்து எடுத்துக்கொண்டு வாயில் திண்ணைக்கு தூங்கச் சென்று விட்டான். அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்த ஆனந்தன் தன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு தந்தையின் பின்னால் வாயிலுக்கு படுக்க கிளம்பினான். தந்தையும் தனையனும் திண்ணையில் பாயை விரித்து கொண்டு படுத்ததும் கதவை தாளிட்டு கொண்டு இந்திராணி உள்ளே வந்தாள். அப்பாவுக்கு கோபம் ஏற்படணும்னு ஏதாச்சும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த அண்ணம்மா பேரன் சும்மா பட்டணத்தில் கிடந்து தொலைக்க கூடாதா? இவன் எதற்கு நம்ம வயிற்றரிசியில் கொட்டி கொள்ள புறப்பட்டு வந்தான்? இனிமே சதா அப்பா அடுத்த வீட்டு குற்றப்பத்திரிகை படித்தவனமாக தான் இருப்பார் என்று அழுத்து கொண்ட வண்ணம் ஜமுக்கலத்தை விரித்து உதறி கொண்டிருந்தாள். அவளுக்கு பதில் ஏதும் கூறாது அருணா தன் படுக்கை மீது வந்து உட்கார்ந்தாள். தந்தையின் கோபத்தை பற்றி பலவாறு விபரீதமாக தன்னுள் கற்பனை செய்து கலங்கி போயிருந்த அவளுக்கு அவர் கோபத்தின் உண்மை காரணம் தெரிந்ததும் மிகவும் ஆறுதல் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பதில் அவள் உள்ளத்தை விவரிக்க இயலாத ஒரு வருத்தம் வியாபித்து கொண்டது. பார்த்திராத முன்பே துவேஷம் பாராட்ட தலைப்பட்ட தந்தை அடுத்த விட்டவர்களுடன் எத்தகைய உறவும் கொண்டாட சிறிதும் விரும்ப மாட்டார். விரோதத்தை நிலைநாட்டுவது போல் இடைச்சுவரும் எழுப்பிவிடப் போகிறது. சிதம்பரத்துடன் ஆரம்பித்த நட்பிற்கு இனி முற்றுப்புள்ளி வைப்பதை விட வேறு வழி இல்லை. திடீரென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாது மௌனம் சாதித்தாள். அடுத்த விட்டு சவுந்தரம்மாள் அருணாவை பற்றி என்ன நினைத்துக் கொள்வாள்? படித்தும் மரியாதை இல்லாத மூட ஜென்மம் என்றல்லவா இழிவாக எண்ணிக்கொள்வாள். இந்த சிந்தனை அருணாவிற்கு மெத்த துயரத்தை கொடுக்கவே அவள் படுக்கை மீது சாய்ந்து கொண்டு கண்களை இறுக மூடியபடி தூங்க முயற்சித்தாள். எவ்வளவு நேரம் தன்னை மறந்து பற்பல சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தாலோ தெரியாது. யாரோ பெருமூச்சு விடும் சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு விழித்து கொண்டு படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். விடிவிளக்கை கையில் பிடித்து கொண்டு நின்ற இந்திராணி முற்றத்து தரையில் ஏதையோ தேடிக்கொண்டிருந்தாள். என்ன அக்கா என்று பின்னாலிலிருந்து எழுந்த தங்கையின் குரலை கேட்டு அவள் அசந்து போய்விட்டாள். ஒன்றுமில்லை என்று குழறியபடி பதிலளித்த சகோதரியின் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் உற்று நோக்கிய அருணாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்திராணியின் அழகிய முகம் பீதியில் வெளியடைந்து விட்டிருந்தது. மீன்களைப் போல் சுழலும் அவளது 2 கண்களிலும் மிரட்சி குடிகொண்டிருந்தது. என்ன தேடுகிறீர்கள் என்று வினவிய அருணா எழுந்து முற்றத்திற்கு வந்தாள். ஒன்றுமில்லை என்று பதிலுக்கு முனகிய தமக்கை தன் கண்களில் பொங்கி எழுந்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொள்வதை குறிப்பாக கண்டுகொண்ட அருணாவுக்கு சட்டென்று விஷயம் விளங்கிவிட்டது. அக்கா, நீங்க இதைத்தானே தேடுகிறீங்க என்று கேட்டுக்கொண்டே இடையில் செருகி வைத்திருந்த கசங்கி போன அக்கடிதத்தை எடுத்து நீட்டினாள். பதட்டத்துடன் தங்கையின் கரத்திலிருந்து அதை அவசரமாக எடுத்துக்கொண்ட இந்திராணியின் முகம் பயத்தில் இன்னும் அதிகம் இழுத்து போனிற்று. உனக்கு இது எப்படி கிடைத்தது என்று அவள் நடுங்கிய குரலில் மெல்ல வினவினாள். என் தலகாணி உரைக்குள் கிடந்தது. படுக்கையை உதறும் போது கீழே விழவே எடுத்து பிரித்து பார்த்தேன் என்று உண்மையை மறைக்காது ஒப்புக்கொண்டாள் அருணா. அப்படியானால் இதை நீ முழுவதும் படித்தாய் இல்லையா என்று கேட்ட இந்திராணியின் குரல் ஒரு விம்மலில் முடிந்தது.
என்னவாக இருக்கும் என்ற ஆவலில் பிரித்து படித்து விட்டேன். இதை பற்றி உங்களிடம் பேசும் முன் அப்பா வந்து விட்டார் என்றாள் அருணா மிகவும் வருத்தத்துடன். கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்திராணி விளக்கை சுவரின் ஆணியில் மாட்டிவிட்டு தாழ்வாரத்திற்கு வந்தாள். சிறிது நேரம் குழப்பத்தில் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு மெல்லிய குரலில், அருணா, இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? அப்பாவிடமோ அண்ணாவிடமோ சொல்லிவிடப் போகிறாய் இல்லையா? உண்மையை சொல் என்று கேட்டாள். இருளில் நின்று கொண்டிருந்த சகோதரியின் முகம் இப்பொழுது அருணாவுக்கு தெரியவில்லை. எனினும் அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் என்பதை அவளது தழுதழுத்த குரல் அறிவித்தது. என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அக்கா. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது என்று பதிலளித்த அருணாவுக்கு அழுகியே வந்துவிடும் போல் மிகவும் தூக்கம் ஏற்பட்டது. நீ சிறு குழந்தை, வயதில் என்னை விட இளையவள். உன்னிடம் இதை சொன்னால்தான் என்ன விளங்கப் போகிறது? கடிதத்தை படித்து அரைகுறையாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். முழுவதும் தெரிந்து கொண்டால் எனக்கு உதவி செய்யலாமோ என்னமோ என்ற ஆசையால் 1 வருஷமாக என் உள்ளத்தில் புதைந்து வைத்திருக்கும் ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன். அயலூர் பண்ணையார் மகன் சோமசேகரரும் நானும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். பிஏ பரீட்சை கொடுத்துவிட்டு பண்ணையார் மகன் போன வருஷம் லீவுக்கு கிராமத்திற்கு வந்திருந்த சமயம் எதேச்சியாக என்னை முதலாக ஆற்றங்கரையிலே சந்தித்தார். பிறகு நான் நீர் எடுக்கப் போன ஒவ்வொரு சமயமும் அவரும் ஆற்றுக்கு வரத் துவங்கினார். எப்படி ஏற்பட்டது, என்ன விதமாக ஏற்பட்டது என்றெல்லாம் என்னால் விவரிக்க முடியாது. பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருப்பதை வார்த்தைகளாலும் கடிதங்களாலும் தெரிவித்துக் கொண்டோம். அருணா பதிலளிக்காது பெருமூச்செறியவே இந்திராணி தொடர்ந்தாற்போல் பேசலுற்றாள். அருணா, காதல் என்பது எத்தகைய ஒரு உணர்ச்சி என்பதை உனக்கு இந்த சமயம் நான் எவ்வளவு எடுத்துக் கூறினாலும் விளங்காது. ஆனால் இப்பொழுது இல்லாவிட்டால் பின்னொரு சமயம் நீ அறிந்து கொள்வாய். சோமசேகர் தற்சமயம் இங்கே இல்லை. மேற்படிப்புக்காக சீமைக்கு சென்றிருக்கிறார். திரும்பி வந்ததும் என்னை விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உணர்ச்சியால் தடைப்பட்ட குரலில். அருணாவுக்கு இதையெல்லாம் கேட்க கலவரம் மிகவும் அதிகரித்தது. இந்த விஷயம் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ பண்ணையாருக்கோ ஒருவருக்குமே தெரியாதா என்று கலக்கத்துடன் கேட்டாள். ஒருவருக்கும் தெரியாது. பண்ணையாருக்கு தெரிந்தால் கடும் கோபம் கொள்வார். நமது மகன் ஏழை பெண் ஒருத்தியை மணந்து கொள்ள அவர் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டார். அப்பாவுக்கு விஷயம் தெரிந்தாலோ அவ்வளவுதான், பிறகு என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார் என்றாள் இந்திராணி. அப்படியானால் அக்கா வந்து என்று அருணா தடுமாறி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட இந்திராணி, சோமசேகர் திரும்பி வந்ததும் தனது தந்தை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னைத்தான் மணந்து கொள்ளப் போகிறார். பண்ணையார் மிகவும் கோபமடைந்தால் ஒரு சமயம் தனது ஆஸ்திகளை மகனுக்கு விட்டு வைக்காது கோயிலுக்கோ பொது தர்மத்திற்கோ அர்ப்பணம் செய்து விடலாம். அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. சோமசேகர் மேற்படிப்புக்கு பிறகு திரும்பி வந்ததும் நல்ல உத்தியோகத்தில் அமர்வார். பணம் அதிகமில்லாவிட்டாலும் நானும் அவரும் ஆனந்தமாக வாழ்வோம். அப்பாவை பற்றியும் பிறகு கவலைப்பட வேண்டியதில்லை. பண்ணையார் மகனை மணந்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு என்ன சொல்லப் போகிறார்? ஒன்றுமில்லை என்று மிகவும் உறுதியாக பேசினாள். இவ்வளவு நிச்சயமாக உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கும் பொழுது இன்று பகல் அண்ணனுடன் பேசுகையில் நீங்கள் வேறு விதமாக அல்லவா கூறினீர்கள்? உங்கள் ஆசை ஈடேறாத ஒரு கனவு என்றீர்களே என்று திடீரென்று அந்த சம்பாஷணையை நினைத்து கொண்டு அருணா கேட்டாள். பண்ணையார் மகனை நான் முடிவில் மணந்து கொண்டு விடுவேன். ஆனால் தந்தையால் புறக்கணிக்கப்பட்ட சோமசேகர் பிறகு சாதாரண மனிதன்தானே. பெரிய மாடி வீடு, புத்தம் புதிய கார், ஏவலுக்கு அடிபணிந்து நிற்கும் வேலைக்காரன், நினைத்ததையெல்லாம் வாங்கி மகிழ தாராளமான பணம், இவையெல்லாம் எங்களுக்கு இருக்காதே. பணக்கார வாலிபனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று என் இளம் மனதிலே உள்ள ஆவல் ஈடேறாத ஒரு லட்சியம் என்று அதனால்தான் சொன்னேன் என்றாள் இந்திராணி. அருணா துயரம் மேலிட்டு நெடியதொரு பெருமூச்செறிந்தாள். அக்கா, என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. வயதில் இளையவள் அல்லவா? மூத்தவளான உங்களுக்கு யோசனை சொல்லவும் நான் கூசுகிறது. எனக்கு என்னவோ இதையெல்லாம் கேட்க பயமாக இருக்கிறது என்றாள். அருணா, வயதில் நீ சிறியவள். எனினும் தற்சமயம் எனக்கு நீ நம்முடைய தாயைப் போல் உயிருடன் இருந்தால் என் உள்ளத்து போராட்டத்தை அவர்களிடம் கூறி ஆறுதல் பெறுவேன் அல்லவா? அதுபோல் உன்னிடம் கூறி ஆறுதல் பெறுகிறேன். கேள் அருணா, நான் கூறிய அனைத்தையும் நீ யாரிடமும் சொல்லாது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். தவறிப்போய் அப்பாவிடமோ அண்ணனிடமோ கூறிவிட்டால் பிறகு என் பிணத்தைத்தான் நீ நமது தோட்டத்து கிணற்றில் பார்க்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன் அருணா. இதை வெளியில் சொல்லாது ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உதவியை நீ எனக்கு மறுக்கவே கூடாது. சோமசேகர் மனைவியானதும் ஆரம்பத்தில் நாங்கள் சுகபோகத்தில் வாழ முடியாது என்றாலும் காலம் முழுவதும் அப்படியே போய்விடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள்
தந்தை மகனை மன்னிக்காது போய்விட மாட்டார். மன்னித்து என்னையும் மருமகளாக ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறகு என் வாழ்வு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? அருணா, தயவு செய்து என் நம்பிக்கையை நாசப்படுத்தி விடாதே. யாரிடமும் கூறமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு அருணா. என்னை காப்பாற்று என்று உணர்ச்சி வசத்தில் இந்திராணி விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். சத்தியமாக இதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டேன். அக்கா, அழாதீங்க என்று கூறிய அருணா தன் சகோதரியை அன்புடன் தழுவிக்கொண்டாள். உணர்ச்சி வசத்திலே அவள் தன் தமக்கைக்கு இவ்வாறு வாக்கு கொடுத்து விட்டாள். எனினும் அவள் படித்த ஒரு கதையின் முடிவு அவளது நினைவில் அடிக்கடி தோன்றி அவளது மனக்கலக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திய வண்ணம் இருந்தது. அந்த கதையில் வந்த கதாநாயகி இந்திராணி போல் ஒரு ஏழை பெண். தன் அந்தஸ்துக்கு மீறிய இடத்திலே ஒதித்த ஒரு வாலிபன் மீது அவள் காதல் கொள்கிறாள். என்றும் பிரியேன் என்று சபதம் செய்து கொடுத்து விடுகிறான் அந்த வாலிபன். ஆனால் பெற்றோர்களையும் அந்தஸ்தையும் உதறிவிட்டு அவளை மணந்து கொள்ள அவனுக்கு திட சித்தம் இருக்கவில்லை. முடிவில் பணம், பதவி, அந்தஸ்து இவைகளுக்கு மயங்கி தன் பெற்றோர்கள் நிச்சயித்த ஒரு பெரிய மனிதரின் மகளை மணந்து கொண்டு விடுகிறான். காதலன் தன்னை மறந்துவிடும்படி கேட்டுக்கொண்டு கடைசியாக எழுதிய கடிதத்தை படித்ததும் ஏழை பெண் அவன் ஒரு காலத்தில் பரிசாக அளித்த வைர மோதிரத்தை பொடி செய்து விழுங்கி தற்கொலை செய்து கொண்டு விடுகிறாள். மரண மோதிரம் என்ற பெயர் கொடுத்து சோக கட்டத்திலே கதையை முடித்திருந்த ஆசிரியர் திருமணத்தின் ஒப்பந்தமாக விளங்கிய அந்த அழகிய மோதிரம் அந்த பேதை பெண்ணிற்கு மரணத்துக்கு வழிகாட்டியாக அமைந்துவிட்டது என்று பேனா முனையினால் பெருமூச்சு விட்டிருந்தார் தமது முடிவுரையில். அருணாவுக்கு ஏனோ இந்திராணியை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் மரண மோதிரம் என்ற கதை நினைவுக்கு வந்தது. எவ்வளவு முயற்சித்தாலும் அவளது மனக்கலக்கம் நாளுக்கு நாள் குறையாது மிகவும் அதிகரித்து கொண்டே போயிற்று. தன் உள்ள போராட்டத்தை வெளியே சொல்லிக் கொள்ள முடியாது. அவள் தவித்தாள், தத்தளித்தாள், வருத்தம் தாளாது சில சமயம் கண்ணீர் வடித்து அழுதாள். நாட்கள் சென்றன. அருணா கிராமத்திற்கு வந்து 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் தபாலில் அவள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது. விலாசத்தில் இருந்த ஜெகதாவின் கையெழுத்தை கண்டு கொண்டு அவசரமாக பிரித்து படித்தாள். அன்புள்ள அருணாவுக்கு உன் பெரியம்மா ஜெகதா எழுதி கொண்டது. கிராமத்திற்கு சென்றதும் உன் பெரியம்மாவைத்தான் அடியோடு மறந்து போனாய் என்றால் உன் பிற்கால படிப்பை பற்றியும் அளவு மறந்து போய் விட்டிருக்கிறாய். உன் நடத்தை எனக்கு ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் ஒருங்கி அளித்துள்ளது. பங்கஜத்தின் மகளான உன்னிடம் இதை தவிர வேறு எண்ணத்தை நான் எதிர்பார்க்க முடியும்? நேற்று நளினி இங்கே வந்திருந்தாள். அவள் உதவியால் நீ பரீட்சையில் பாஸ் செய்துவிட்டாய் என்ற சங்கதியை பிரத்யேகமாக நான் தெரிந்து கொண்டேன். நளினி சிவசங்கரி கலாசாலையில் சேர்ந்து படிக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாள். நீயும் அதே கலாசாலையில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது லோகநாயகியின் விருப்பம். பாஸ் பண்ணுவதை விட கலாசாலையில் படிக்க இடம் கிடைப்பது மிகவும் கஷ்டமான காரியம் என்பது படித்த பெண்ணான உனக்கா தெரியாது? கிராமத்தில் நிம்மதியாக உன் குடும்பத்துடன் கொட்டம் அடித்து கொண்டு கவலையற்று இருக்கிறாய். இங்கே நான் உனக்காக காலேஜில் இடம் வாங்க ஏறாதவர்கள் வீடெல்லாம் ஏறி கெஞ்சாதவர்களிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைப்பதனால் எனக்கு என்ன லாபம் ஏற்பட்டு விட போகிறது? எனக்கு ஒரு ஞாபகார்த்த சிலை எழுப்பி வைத்து கௌரவித்துவிட போகிறாயா? இதெல்லாம் இல்லை. உனக்கு செய்வதெல்லாம் விழலுக்கு இறைத்த நேர் போல் பாழ் என்பது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் என் குடும்ப கௌரவத்திற்காக உன்னை கொஞ்ச காலம் வைத்து போஷிக்க வேண்டியிருக்கிறது. அருணா பாஸ் செய்து விட்டாள். காலேஜில் படிக்க வைக்கவில்லையா என்று லோகநாயகி முதலானோர் பிடுங்கி தின்பார்களே என்று அஞ்சிடா. அதற்காகவே உன்னை கலாசாலையில் சேர்க்க தீர்மானித்திருக்கிறேன். நாளை தபாலில் உன் பேருக்கு 10 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புகிறேன். அது கிடைத்தவுடன் தாமதம் செய்யாது ஊருக்கு புறப்பட்டு வர வேண்டியது உன் கடமை. ஜெகதா. இந்த கடிதத்தை படித்ததும் அருணாவிற்கு மகிழ்ச்சி அடைவதா, வருத்தப்படுவதா அல்லது கோபம்தான் கொள்வதா என்றே விளங்கவில்லை. அன்று இரவு வண்டியில் ஒரே கூட்டம். வண்டி புறப்பட இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருந்தன. பெண்கள் பெட்டியில் நின்று கொண்டு கூட பிரயாணம் செய்ய இடம் இல்லாததை கண்டதும் ஆனந்தன் அவசரமாக பெட்டி படுக்கையை அருகில் இருந்த மற்றொரு பெட்டிக்குள் திணித்தான். அருணா உள்ளே ஏறி உட்காருவதற்குள் 2வது மணி அடிக்கப்பெற்று வண்டி நகரத் தொடங்கிவிட்டது. ஜன்னல் அருகே ஓடி வந்து எட்டி பார்த்த அவள் அண்ணனிடம் போய் வருவதாக தலையசைத்து ஜாடை செய்து விடைபெற்று கொண்டாள். வீட்டிலிருந்து புறப்படும் முன் அவள் அண்ணனிடம் எவ்வளவோ பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் வந்திருந்தாள். குறித்த நேரத்திற்கு ஸ்டேஷனுக்கு வந்து வண்டியை பிடித்து விட்டாலே போதும் என்று ஆனந்தன் பட்ட அவசரத்தில் அவளால் எதுவும் பேசவே முடியவில்லை. ஜெகதா அனுப்பியிருந்த மணியார்டர் தொகை கிடைத்ததும் அருணாவின் மேற்படிப்பை பற்றி மெல்ல தந்தையிடம் பிரஸ்தாபித்தான் ஆனந்தன். படித்த வரையில் போதும் என்று. எங்கே படிப்பிற்கு தந்தை முற்றுப்புள்ளி வைத்து விடுவாரோ என்று அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஒரே பயம். அருணா பரீட்சையில் தேறியது பற்றியோ அவள் கலாசாலையில் சேர்ந்து படிக்கப் போவது பற்றியோ சந்தோஷமோ சலிப்போ எதுவும் தெரிவிக்காது
சதாசிவம் வழக்கம்போல் அசட்டையாக இருந்து விட்டான். ஜெகதாவிடமிருந்து கடிதம் வந்து 1 வார காலம் சென்று விட்டிருந்தது. பிரயாண செலவுக்கு பணம் வந்தும் 4 தினங்கள் சென்று விட்டிருந்தன. என்றைய தினம் ஊருக்கு கிளம்புவது என்று தந்தையிடம் கேட்டுவிட, உத்தரவு வாங்க தைரியமின்றி அண்ணனும் தங்கையும் நாட்களை ஓட்டிக் கொண்டிருந்தனர். அன்று மாலை மறுபடியும் ஜெகதாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்துவிட்டது. பணம் அனுப்பியும் ஊருக்கு புறப்படாது அங்கேயே பொழுதை கழித்து கொண்டு அருணா வாளா இருப்பதன் மர்மம் யாது என்றும், உடனே புறப்பட வேண்டும் என்றும் மிகவும் கோபித்து கொண்டு கடிதம் போட்டிருந்தாள் பெரியம்மா. இனி பொழுதை கழிப்பதில் லாபமில்லை என்று உணர்ந்த அருணா தன் தைரியத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அன்று பகல் போஜனத்தின் போது தந்தையிடம் மெல்ல தன் பிரயாணத்தை பற்றி பேச்சை துவக்கினாள். முதலாக தந்தையிடம் மனம் விட்டு 2 வார்த்தைகள் பேசி முடிப்பதற்குள் அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. பயத்தில் உடல் முழுவதும் வியர்த்து விட்டது. இன்னைக்கே புறப்படு, உன்னை யார் இங்கே தடுக்கிறாங்க என்று சதாசிவம் இலையை பார்த்தவாறு முணுமுணுத்தான். ஊருக்கு புறப்பட தினம் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நிகழ்ந்த சம்பாஷணை இவ்வளவேதான். வண்டி ஸ்டேஷனிலிருந்து வெளிப்பட்ட தொடர் ஓவென்று இரைச்சலிட்ட வண்ணம் வேகமாக நகரத் தொடங்கியது. ஜன்னல் சட்டத்தின் மீது தலை சாய்த்தபடி அமர்ந்திருந்த அருணா துயரத்திலே மூழ்கி கிடந்தாள். கண்களால் ஊடுருவி காண முடியாது வெளியே கவிழ்ந்து நின்ற இருள் அவளது பிற்கால வாழ்வை நினைவூட்டி கொண்டிருந்தன. ஆமாம், அவளது பிற்காலமும் முன்கூட்டி கற்பனை செய்து காண முடியாத ஒரு பெரும் இருளாகத்தான் அவளுக்கு தோன்றியது. இதுவரை அவள் சிந்தித்து பாராத பிரச்சனைகள் எல்லாம் திடீரென்று அன்றைய தினம் உள்ளத்திலே முளைத்து அவள் மனதை துயரக் கடலில் தத்தளிக்க செய்துவிட்டன. கலாசாலை படிப்பிற்கு பண உதவி அளிக்க பெரியம்மா தன் சொந்த விருப்பத்தினால் முன் வந்துள்ளார்களா, அல்லது கௌரவத்தின் நிமித்தம் அவளுக்கு கல்வி அளிக்க சம்மதித்திருக்கிறார்களா? அவ்வாறானால் நீடித்து பெரியம்மாவின் உதவிகளை அவள் பெற்றுக்கொண்டு கல்வி கற்பது முறையா? பின் வேறு வழி? பெரியம்மா இதுவரை செய்த உதவிக்கு பிரதியாக அவள் எப்பொழுது செய்ய இயலும்? பிறந்ததிலிருந்து அன்று வரை அவர்கள் வீட்டில் நிலவி நின்ற இல்லாமையை அகற்ற வழி என்ன? ஏழ்மையை அறியாது நிம்மதியாக வாழ அவளுடைய குடும்பத்தவர்களுக்கு வழியே கிடையாதா? வருஷங்கள் பல ஆகியும் வறுமையின் துயரம் ஏன் அவர்கள் இன்னும் விட்டபாடில்லை என பற்பல சிந்தனைகளில் உள்ளத்தை அலட்டிக் கொண்டிருந்த அருணாவின் நினைவு அவள் சிநேகிதி நளினியால் சட்டென திரும்பியது. ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்த தாங்கள் இருவரும் வாழ்க்கையினிடையே உள்ள வித்தியாசம்தான் எத்தனை! அன்பை சொரியும் தாய், கண்ணின் கருமணியென நேசிக்கும் தந்தை, நாளையை பற்றி கவலையே இல்லாத செல்வம். அருணாவின் மனதை அலட்டும் பிரச்சனைகளில் ஒன்று என்றாவது நளினியின் மனதை குழப்பப்படுத்தியிருக்குமா? ஏறக்குறைய ஒரே வயதுடைய சிநேகிதிகள் இடையே வாழ்க்கை துறையில் ஏன் இந்த வித்தியாசம்? இதற்கு காரணம் விதியா, கடவுளா, சமூகமா, சந்தர்ப்பங்களா? தன்னை பற்றிய சிந்தனை தாழ முடியாத துயரத்தில் ஆழ்ந்துவிடவே அருணாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. அடுத்த ஸ்டேஷன் நெருங்குவதை உணர்ந்ததும் கண்களில் பொங்கும் கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பது போல் பாவனை செய்த வண்ணம் முகத்தை வெளியே திருப்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். அந்த ஸ்டேஷனில் வண்டி சில நிமிஷங்கள் தான் நின்றது. உள்ளே ஏறுகிறவர்களும் வெளியே இறங்கி செல்வர்களும் செய்த சப்தமும், பழம் பலகாரம் விற்பவர்கள் எழுப்பிய ஓசையும், பிளாட்பாரத்தில் அங்கும் இங்கும் செல்பவர்கள் செய்த சந்தடியுமாக எல்லாம் ஒரே இரைச்சல் மயமாக இருந்தது. சற்று தூரத்திலே அமைந்திருந்த குழாயில் நீர் பிடித்து கொண்டிருந்த வயோதிக மாது ஒருத்தியை வேடிக்கை பார்த்த வண்ணம் தன்னை மறந்திருந்த அருணா தன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பதை கேட்டு திடுக்கிட்டு மறுபக்கம் திரும்பினாள். ஜன்னல் கதவின் மீது சாய்ந்த வண்ணம் வெளியே நின்று கொண்டிருந்தான் அடுத்த விட்டு சிதம்பரம். என்ன ஆச்சரியம், நீயும் இதே வண்டியிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாய்? நம் ஊர் ஸ்டேஷனில் ஏறும்பொழுது உன்னை நான் காணவில்லையே என்று கூறிய சிதம்பரம் அவள் பதில் அளிக்கும் முன் வண்டிக்குள் ஏறி கூட்டத்தை தள்ளிக்கொண்டு அவள் எதிரே அப்பொழுதுதான் காலியான இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். நீங்களும் இன்று ஊருக்கு போகிறார் போல காண்கிறதே என்று கூறி அருணாவுக்கு என்ன பேசுவது என்றே விளங்கவில்லை. சிதம்பரத்தை கண்டதும் அவள் பெரும் குற்றவாளி போல் மிரட்சியுடன் விழித்தாள். அவர்கள் வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் இடையே இடிந்து கிடந்த இடைச்சுவர் மீண்டும் புதுப்பிக்க பெற்ற பிறகு அருணா அடுத்த வீட்டின் திக்கு பக்கம் கூட திரும்பி பார்ப்பதை நிறுத்திவிட்டிருந்தாள். திடீரென்று எவ்வித முகாந்திரமும் இன்றி தங்கள் வீட்டு நட்பை கத்தரித்து கொண்டு விட்டதை பற்றி சிதம்பரமும் அவள் தாயாரும் என்னவெல்லாம் எண்ணிக்கொண்டார்களோ என்ற நினைவு அவளுக்கு அச்சத்தையும் சங்கோஜத்தையும் உண்டு பண்ணவே எதிர்பாராத இந்த சந்திப்பு அவளுக்கு மிக்க கலக்கத்தை உண்டு பண்ணியது. நானும் பட்டணத்திற்குத்தான் வருகிறேன். நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கும் பால் பண்ணை சம்பந்தமாக அங்கே 2 நான் சந்தித்து கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. பண்ணைக்கு சில ஜாமான்கள் வாங்க வேண்டியுள்ளது. இன்னும் பல அலுவல்கள் நிமித்தம் அவசரமாக இன்று சாயங்காலம்
திடீரென்று நினைத்து கொண்டு கிளம்பினேன் என்று கூறி புன்முறுவல் செய்த சிதம்பரம்,